வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கேமல் போஸ், உஷ்ட்ராசனா. நிறைய பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமல் போஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதில் என்னென்னா, சில பேருக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போது நான் காட்டுற மாதிரி பிளாக் யூஸ் பண்ணி பண்ணுங்க. நானும் பெரும்பாலும் ஆசனாஸ்க்கெலாம் பிளாக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். பிளாக் நிறைய இடத்துல எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் பண்ணுவேன். ஆனால் நம்மளுக்கு சில ஆசனாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். கான்ஃபிடென்ஸ் வரும், உடம்பு ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிளாக் எடுத்துடலாம், பிளாக் இல்லாமல் பண்ணலாம். அதனால் வந்து நானும் பண்ண எனக்கு புரிஞ்சது, ஓகே பிளாக்கு அப்புறம் வந்து பெல்ட்டு, அப்புறம் வாலு, சேர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பண்ணும்போது சில ஆசனாஸ் நம்ம இன்னும் பெட்டராக பண்ண முடியும்னு தெரிஞ்சது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து உஷ்ட்ராசனா கேமல் போஸ் வந்து பிளாக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் பண்ணிவிட்டு ஆசனா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூல் டவுன் பண்ணணும். அது ஒரு ஆசனா இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி. நீங்கள் கூல் டவுனுக்கு ரொம்ப நான் இதாக பண்ணலன்னும் போது உட்காந்து ஒரு மெடிடேஷனாக கூட கூல் டவுன் உடம்பை வந்து கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். பட் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 30 செகண்ட்ஸ் நீங்கள் சவாசனா பண்ணி தான் கூல் டவுன் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வஜ்ராசனம் உட்காந்துட்டு கூட கூல் டவுன் பண்ணலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் கண்ணை மூடிட்டு பாடி மொத்தமும் ரிலாக்ஸ் ஆகுதுன்னு அந்த கமெண்ட் கொடுத்துட்டே பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக கூல் டவுன் பண்ணணும் முடியும் போது. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும். நான் வார்ம் அப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து 2 பிளாக் எடுத்துகிட்டு, அதே மாதிரி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய பிளாக்கு. இதில் பாதி சைஸில் பிளாக்கும் இருக்கும், அதேமாதிரி இதோ கொஞ்சம் பெரிய பிளாக்கும் இருக்கும். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எப்படி செட் பண்ணி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதேமாதிரி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். சில நேரத்தில் இப்படி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பிளாக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உஷ்ட்ராசனா கேமல் போஸ் வந்து இப்படி தான் பண்ணுறோம் நார்மலாக. ஸோ இதுதான் அந்த போஸ். ஸோ இது பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ஆசனாவை நான் பிளாக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ 2 கால்கள் என்னோடய கண்கால் பக்கத்தில் நான் பிளாக்கை ப்ளேஸ் பண்ணுறேன். ஒரு பிளாக் இந்த பக்கம், ஒரு பிளாக் இந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கேமல் போஸை பிளாக் யூஸ் பண்ணி இப்படி பண்ணுறேன். எனக்கு இதனால நல்லா ஸ்ட்ரெச்சு கிடைக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைகள் இப்படி வச்சுட்டு செஸ்ட்டை வந்து எலிவேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லா எலிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். வேணும்னா இதோட ஹைட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிளாக் வந்து இப்போ நான் இந்த சைடில் இப்படி வச்சுட்டு பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணி பண்ணும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, பிளாக் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். பிளாக் வந்து ஆடக்கூடாது. ஆடிச்சுன்னா விழுந்துருவீங்க, அடிப்படை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் பாருங்கள். ஸோ 2 பிளாக்கை நான் கால்களோட கண்கால் கிட்ட வச்சுட்டு முன்னையோ பின்னையோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் வருதோ அந்த டிஸ்கம்ஃபர்ட் எப்படி ரிமூவ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளாக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஆகும். ஆனால் இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இனிஷியலாக உங்கள் ஒரு சப்போர்ட்காக தான். ஸோ இப்படி பிளாக் வச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிளாக் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உஷ்ட்ராசனா இப்போ பிளாக் வச்சு பார்த்துருக்கோம். இந்த பிளாக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட் வாங்குற இடத்துல உங்களுக்கு கிடைக்கும், இல்லை அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன்லேயும் போனீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. ஸோ வாங்கி வச்சுக்கோங்க. சைஸ் பார்த்துக்கோங்க. சிலது இதில் பாதி சைஸ் இருக்கும், அந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கோங்க. ஸோ என்னென்னா ஸ்டேபிளாக அது நிற்கணும். இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பெல்ட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க.
சில ஆசனாஸ்க்கு நீங்கள் பெல்ட் யூஸ் பண்ணலாம். மேபி நீங்கள் யோகா சேர் வாங்க வேணாம், ஏன்னா யோகா சேர்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க சேர் யூஸ் பண்ணியும் நீங்கள் சில இது பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உஷ்ட்ராசனா பிளாக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஆசனா ரொம்ப எஃபெக்டிவ். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ் அடைஞ்சி ஹாப்பியாக இருங்க.